நடிகர் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஆவேசம். படம் இப்போ அஃபிஷியலாக ஓடிடிலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதர் லாங்குவேஜ் டப்பில் ரிலீஸ் பண்ணலை. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ஆவேசம் படம் எப்போ ஓடிடியில் தமிழ் டப்புடு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ ஆனால் அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி தமிழ் டப்புடு அறிவிக்கலை. ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. தமிழ் டப்புடு சென்சார் ஆகியிருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. பிரைம் வீடியோவில் இந்த வீக் ஜூன் 21 ஆவேசம் படம் ஓடிடியில் தமிழ் டப் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவேசம் படம் உலகம் முழுவதும் 150 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருந்தது. இப்போ மலையாளம் லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. கூடிய சீக்கிரத்தில் தமிழ் டப்புடு வெர்ஷன்ஸ் ஜூன் 21 ஓடிடி ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் அரண்மனை பார்ட் 4 படம் ஹாட்ஸ்டார்லையும், ரசவதி படம் ஆஹா தமிழ்லையும், ஆவேசம் படம் தமிழ் டப்புடு பிரைம் வீடியோலையும் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு 2 அப்டேட்ஸ் அஃபிஷியலாக வெளியிடுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, நடிகர் விமல் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க சார் படத்தோட ட்ரீசர் ஈவினிங் 5 மணிக்கு நடிகர் கார்த்தி மற்றும் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. போஸ் வெங்கட்டோட இயக்கத்தில் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இந்த படத்தோட ட்ரீசர் வெளியாகுது. நடிகர் துல்கர் சல்மானோட நடிப்பில் அடுத்த படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மார்னிங் 11:07 வெளியாகுது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் 11:07 வெளியிடுறாங்க. இன்னைக்கு இந்த 2 படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸும் யூடியூப்ல வெளியாகுது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் மகாராஜா. மகாராஜா படம் இது வரைக்கும் 40 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதியோட கெரியர் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 66 கோடிக்கு மேலே கலெக்ட் ஆகியிருந்தது. அந்த வசூலில் இந்த படம் ஈஸியாகவே முறியடிச்சிடும். இப்போ ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களில் 40 கோடிக்கு மேலே வசூல் ஆகியிருக்கு.